தை மாசம் பிறந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி 400 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்க பாக்குறது 50 ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆன்கோயிங்ல இருக்கு. சிஎம்டிஏ ஓட ரெரா அப்ரூவ்ல பாத்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் இப்ப மாதவரம் ரெடில்ஸ் ரோட் சொல்லிடலாம். டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியால தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். மெட்ரோல கூட நிறைய பேருக்கான உங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரா இருக்கு, நீங்க எல்லாத்தோட ஃபெமிலிட்டி இங்கே கொடுத்துருப்போம். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஏபி பெட்ரோல் பிளாக் டாப் ரோடு EB ஃபெசிலிட்டி. ஓகே, வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்வீட் வாட்டர் தான். 400 பேர் சீக்கிரமா பண்ணிட்டாங்க. நீங்களும் டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு பாத்தீங்கன்னா 50 plots தான் இருக்கு. 450ல 400 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்னும் 50 தான் இருக்கு. மேடம் போன மாசம் எல்லாம் ஃபுல்லா மழை வந்த இடம் தான் இதெல்லாம். 2 நாள் முன்னாடி கூட இந்த ஏரியால மழை வந்திருக்குங்க. ஆனா தண்ணி எங்கனா நிக்குதான்னு பாத்தீங்களா? எல்லாம் மேடான பகுதி தான், தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல கூட கார்னோட ப்ராஜெக்ட் புக்கிங் ஆன் போயிட்டு இருக்கு. அந்த பெரிய ரிங் ரோடு பக்கத்துல வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ வருது. 3 ஸ்டேட்டை இணைக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் வே வருது உங்களுக்கு. சிப்காட் வருது. முக்கியமா வந்து நாலேஜ் சிட்டி வருது. எங்களோட சைட் பக்கத்துலயே வந்து நாலேஜ் சிட்டி வருது. இது எல்லாமே ஒன் பாத் பில்டரோட நீங்க பாத்துக்கிட்டது கார்னோட ப்ராஜெக்ட். சாரியும் சிஸ்டரையும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. உங்களோட கம்பெனி நேம் என்னன்னு சொல்லுங்க, என்ன பண்றீங்க? கம்பெனி நேம் ஒன் பாத் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். கம்பெனி வந்து டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்ல. இது ரெஜிஸ்டர்ட் தானா? ஆமா, ரெஜிஸ்டர்ட் கம்பெனி தான். ஓகே, கம்பெனி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 6 இயர்ஸ் ரன்னிங்ல இருக்கு கம்பெனி. ஓகே, கிட்டத்தட்ட 21 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். சூப்பர். 22வது ப்ராஜெக்ட் தான் இந்த SSB நகர். ஆமா, பர்டிகுலரா என்ன நீங்க மாதவரம்ல நிக்க வச்சிருக்கீங்க. மாதவரம் ரெடில்ஸ் ரோட் சொல்லிடலாம். ஓகேங்களா? எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியால தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். SSB நகர். இது ஃபுல்லா பாருங்க, தை மாசம் பிறந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி 450 ப்ராஜெக்ட்ஸ். இதுல ஆல்ரெடி 400 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்க பாக்குறது 50 ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆன்கோயிங்ல இருக்கு. வந்தீங்கன்னா சூப்பரான செலெக்ஷன்ஸ் பண்ணி இப்போ இவங்க வாங்கி வச்சிருக்கவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் மெயினாக இருக்கக்கூடிய மெட்ரோவில் கூட நிறைய பேருக்கான உங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியான பிளேசஸ்க்கும் இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தோட ஃபெமிலிட்டியும் இங்கே கொடுத்துருப்போம். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஒரு IT செக்டார் முதல் கொண்டு இங்கே எல்லாமே நியர்பைலேயே கொடுத்துருப்பாங்க. ஒன் பாத் பில்டர் அண்ட் டெவலப்பர்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள மட்டும்தான் இப்போதைக்கு. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குயிக்காக வந்து புக் பண்ணிட முடியும். இது எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் நினைப்பீங்க இது எல்லாமே வந்து DTCPயாக நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. CMDAவோட ரெரா அப்ரூவ்ல பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸாக இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாதிரியான பிளாட்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை டைமென்ஷனில் கொடுக்க போகிறாங்க, என்ன ரேட்ஸ்லேருந்து இருக்குன்றது அப்படியே கேட்கலாம். சார், இப்போது இங்கே பர்டிகுலராக இது ஃபுல்லாகவே இந்த ரோடில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 400 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்கிறீங்க, 50 தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்போது என்ன மாதிரியான மெயின் இங்கே என்னென்ன இருக்குன்னு அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். எவ்வளோ ரேட்ல இருக்கு? ரேட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குமா? 600,250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள இருக்குது. ஓகே, பர் ஸ்கொயர் ஃபீட் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அம்யூனிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 5,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 5,000 2299 தான். அவ்வளவுதான். 2299 இல்லையா? வித் வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துலயும் குழந்தைங்க விளையாடி என்ஜாய் பண்ற மாதிரி பார்க் எல்லாம் கூட வந்து இங்க சூப்பரா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இன்னுமே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த 50 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் 5ல முடியுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உள்ள போய் அப்படியே பார்த்துட்டே பேசுவோமா சார்? சார், இப்போ EB ஃபெசிலிட்டியோட எல்லாமே இருக்காங்க. ஆமா, EB ஃபெசிலிட்டி, பிளாக் டாப் ரோடு, EB ஃபெசிலிட்டி. ஓகே, வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்வீட் வாட்டர் தான் மேம். இது நாங்க டெஸ்ட் பண்ணி தான் வந்து இங்க வாங்குவோம். பரவாயில்லையா? தாராளமா செக் பண்ணீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்ப நிறைய பேர் அந்த பாட்டை வாங்க வைக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? இங்க இருக்கிற வீட்லயே நாங்களே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கூட குடிச்சு பார்த்தோம். தண்ணியும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கம்மியான பட்ஜெட்குள்ள பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஸ் நான் சொல்லுவேன். இதெல்லாமே நீங்க பாக்குறது எல்லாத்தையும் பாருங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க போயிட்டு இருக்கு. எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் வீடியோ வந்துச்சு. வீடே பாதி வீடு கிட்ட
வந்துருச்சு. இதுல நீங்க வந்தீங்கன்னா கூட டக்கு டக்குன்னு அந்த 50 ப்ராஜெக்ட்ஸ்ல கூட மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் வந்து சோல்ட் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே எங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்டான ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கு, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, வேல்டெக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே மோஸ்ட் ஃபெமிலியரான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பைலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நினைக்கிறீங்க, ஒரு கம்மி பட்ஜெட்ல எனக்கு வந்து ரொம்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 7000 எனக்கு பர் பிளாட் பர் ஸ்கொயர் ஃபீட்ல வாங்குறது ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியே தரீங்களா சார்? கஸ்டமர் விருப்பப்பட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணி தரோம். ஓகே, இப்போ நான் பிளாட்டை எடுத்தா மினிமம் ஒரு அப்ராக்சிமேட் எவ்வளவு சார் வரும்? நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு ஒரு 2 வருஷம் 13 lakhsல இருக்குது மேம். 13 lakhsல இருந்து இருக்கு. அதே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்ககிட்ட கேட்டா 30 lakhs ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணா 30 அப்ப மெட்டீரியல் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்களா? அப்படி இல்ல மேம், மெட்டீரியல்ல நாங்க தான். ஓகே, எங்களுக்கு என்ன ஏதுன்னு மெட்டீரியல் பார்த்து. ஆமாங்க. ஓ, இதெல்லாம் கூட இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு போல. இங்க பாருங்க. ஸோ நம்ம அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியல, நம்ம லாஸ்ட் வரையும் வரும். இதெல்லாம் புதுசா அந்த சைட்ல பின்னாடி கட்டியிருக்க வீடுங்க இருக்கு. ஸோ இதெல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டோடே வருது. சிஎம்டி அப்ரூவ் தான் மேம், இதெல்லாம் சிஎம்டி அப்ரூவ் தான். ஓகே, உங்களுக்கு அப்ரூவோட பிளாட்ன்றதுனால எதை பத்தியும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டாக்குமெண்ட் லீகல்லாம் பக்காவா இருக்கு. அதே மாதிரி லோன் எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? லோன் வந்து 80% லோன் ப்ரொவைட் பண்றோம். கிட்டத்தட்ட 10 பேங்க் கிட்ட டை அப் இருக்கு. லோன் 80% லோன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஸ்டார்டிங்ல வாங்க வரையும் இருந்துட்டு கண்டிப்பா எண்ட்ல முடியற வரையும் கொடுப்பீங்களா? அதாவது கஸ்டமரை எங்கேயும் வந்து கஷ்டப்படுத்துற விதமா இருக்கும். அது நடந்துக்க மாட்டீங்க. நடந்துக்க மாட்டோம். எல்லாமே நாங்களே கம்பெனியே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி. சரி, ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்களே மாதவரம்ல இருந்து வரலாம், ரிங் ரோடு வழியா வரலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி வரணும்? உங்களுக்கு வந்து மாதவரம் ரிங் ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா உங்களுக்கு ரெடில்ஸ் ரோடு வழியா வரலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டலூர் அண்ட் மீஞ்சூர் ரிங் ரோடு இருக்குல்ல, அது வழியாவும் வரலாம் உங்களுக்கு. இப்போ இந்த மஞ்சமாக்கம் ரூட் இருக்கு இல்லைங்களா, மணலி, அந்த ரூட் அந்த வழியாவும் வரலாம் உங்களுக்கு. எல்லாமே நியர்பை தான். எல்லாருமே நியர்பை தான். ஓகே, நம்மளுக்கு இங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்றனா ஒரு 2 வருஷத்துல என்ன சார் பண்ணலாம்? 2 வருஷத்துல நாங்க போட்ட பணம் எப்படி அப்படியே டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மேம். எதனால எப்படி சொல்றீங்க? கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்த் பக்கம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த ரெட்டில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். இது எல்லாமே சவுத் பக்கம் தான் இது வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கிட்டு. இந்த ஏன் நார்த் பக்கத்துக்குன்னா இந்த மெட்ரோ அப்பு வரதால, மாதவரம் மெட்ரோ அப்பு வரதால அதை ஹைலைட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க எடுத்தோம். அதனால தான் நினைக்கிறேன் 400 பேர் சீக்கிரமா பண்ணிட்டாங்க. நீங்களும் டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு பாத்தீங்கன்னா 50 பிளாட்ஸ் தான் இருக்கு. 500 பிளாட் இருந்தா நம்ம உட்காந்து யோசிக்கலாம். 450ல 400 சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இன்னும் 50 தான் இருக்கு. 50ல இப்ப பாக்குறேன், நான் கூட ஒன்று எடுக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்ல கொடுத்துருப்பேன், டைரக்டாவும் கான்டாக்ட் பண்ணுங்க. சார், இங்க ஏதோ பார்க் இருக்குன்னு சொன்னீங்களே, பார்க் அந்த லாஸ்ட். ஓகே, அது ஃபுல்லாவே வந்து பார்க். அது ஃபுல்லாவே வா. இதெல்லாம் என்ன ரோடு சார்? இது என்ன ஃபீட் இது? எது மேம்? இது எல்லாமே 20 ஃபீட்டா? எல்லாம் 15-20 ஃபீட் தான். 15-20 ஃபீட்டோட வருது. வாட்டர், கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். சரி, என்னோட மெயினான क्वेश्चन என்ன தெரியுங்களா? மழை வருது, தண்ணி ஃபுல்லா நிரம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேடம். போன மாசம் எல்லாம் ஃபுல்லா மழை வந்த இடம் தான் இதெல்லாம். 2 நாள் முன்னாடி கூட இந்த ஏரியால மழை வந்திருக்குங்க. நான் வந்திருக்கேன். ஆனா தண்ணி எங்கனா நிக்குதான்னு பாத்தீங்களா? தண்ணி மேல இது நல்லா மேடா இருக்குல்ல, எல்லாம் மேடான பகுதி தான், தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதே மாதிரி இப்போ இங்க இருந்து ஸ்கூல்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டா எப்படி சார்? பக்கத்துல எல்லாமே பக்கத்துல தான் மேடம் இருக்கு. எல்லாம் 15-20 மினிட்ஸ்ல ரீச் ஆகுற மாதிரி தான் ஸ்கூல். ஏன்னா நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க குழந்தைங்களும் மனசுல வச்சு பண்ணணும். கேட்கதான். சோ இது ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஸ்கூல்ஸும் முக்கியமா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்னு சொல்லிருக்கீங்க. பட் இதெல்லாம் அங்க பாருங்க, ஆல்ரெடி மெயின் ரோட்ல வந்து உங்களுக்கு பக்கம் தான், வண்டி கூட போகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சார், வேற என்ன இங்கே ஐடி செக்டருக்கு இப்போ எப்படி பூமிங் ஆகிட்டு இருக்கோம்? எங்களுக்கு நியர்பைல ஏதாவது ஜாப் வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி? ஜாப் வேகன்சி நிறைய இருக்கு மேம். பக்கத்துலேயே வந்து 51 ஐடி பார்க்லாம் பக்கத்தில் இருக்கு. பட்டாபிராம் ஐடி பார்க் உங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் உங்களுக்கு சுற்றி, சிபிசிஎல் இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம மெயின் ஏரியாவில் நிற்கிறோம் போலயே. கண்டிப்பாக. சரி, இப்போ நான் ஒரு புக்கிங் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே 5 lakhs 6 lakhs கேட்பீங்களா? 1 lakh அந்த பிளாட்டை அவங்க கஸ்டமர் வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த பிளாட்டை புக் பண்ணுறதுக்கு 1 lakh அட்வான்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேஷில் போகிறாங்களா இல்லை லோனில் போகிறாங்களா அவங்களுக்கு கேட்டுட்டு, கேஷில் போகிறதா இருந்தால் ப்ராப்பராக அந்த 10 daysக்குள்ளே இருக்கிற ப்ரொசீஜர் முடிச்சிடணும். சரி, பேங்க் லோனில் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற அவங்களோட வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட சேலரி ஸ்லிப், நாங்களும் உங்க டாக்குமெண்ட் லீகல் செக் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பாக
1 lakh பே பண்ணாலும் நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம் நாங்கள் அவங்க இல்ல கையிலே நாங்க அதுக்கு முன்னாடியே பேப்பர் செக் அவங்க பண்ணிப்போம். என்ன எந்த அட்வொகேட் கொடுத்தாலும் ஒப்பீனியனாக கேட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, கேட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஓப்பனாக அவர் சொல்கிறாருன்னும் போது இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட எதுலையுமே நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டோட கிடைக்குது. எனக்கே ஒரு பக்கம் ஐடியா தோணுது, நம்ம வேற எங்கேயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து டிடிசிபியில் போடுறதுக்கு பதிலாக அதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் அதை விட பெஸ்ட்டு சிஎம்டியில் இருக்கும் போது ஒரு மேக்ஸிமம் 2 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு வந்து நின்று வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் டெவலப் வேற லெவலில் 2 வருஷம் கூட அதிகபட்சம் தான், மேக்ஸிமம் 1 இயர்ல மெட்ரோ வந்துருச்சுன்னா இதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பவே யோசிச்சோம், அப்பவே நம்ம அப்பா யோசிச்சோம் சொல்லுவோம், தாத்தா யோசிச்சோம் சொல்லுவோம், இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நாளைக்கு நம்ம பசங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால என்ன பெஸ்ட்டாக உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் 500 ஸ்கொயர் ஃபீட்டா இங்க 600ல இருந்து இருக்கு. 600 1250 இருக்கு. ஓகே, 1250 வரையும் இருக்கு. இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் இன்னும் புக் ஆகல. பட் இந்த 50 பிளாட்ஸ் கூட இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து குயிக்காக வருவாங்கன்னு தெரியல. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சார் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது சீக்கிரமாக அந்த 50 டக்குன்னு புக் ஆயிருன்ற மாதிரி தோணுது. இப்போ 2299 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அதை விட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா வேற எங்கன்னா தூரமாக இருந்தால் சொன்னீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இல்லை தூரம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கூட காதனோட ப்ராஜெக்ட் எங்களோட அது என்ன ஷோ பண்ண முடியும்? சண்டே கூட எல்லாம் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அது சண்டே தான் லான்ச் ஆயிருக்கு. அதில் ஓகே, புக்கிங் ஆன் கோயிங் போயிட்டு இருக்குமா. அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? அதில் ஹைலைட்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை அந்த பெரிய ரிங் ரோடு பக்கத்தில் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ வருது, 3 ஸ்டேட்டை இணைக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் வே வருது உங்களுக்கு பக்கத்தில். தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா அண்ட் கர்நாடகா 3 ஸ்டேட்டை இணைக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் வே வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிப்காட் வருது உங்களுக்கு. தேர்வாய்க்கண்டிகளை ஆல்ரெடி சிப்காட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. அதுலேயும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அது. அதுலேயும் 3 டயர் ஹப் கம்பெனிஸ் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நாலேஜ் சிட்டி வருது. எங்களோட சைட்டு பக்கத்துலேயே வந்து நாலேஜ் சிட்டி வருது. கிட்டத்தட்ட அதில் உள்ளே இருக்கிறது 41 யூனிவர்சிட்டி கிட்ட உள்ளே வந்துருக்கு. ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி வந்துச்சு, கிட்டத்தட்ட 40 யூனிவர்சிட்டி உள்ளே வரப்போகுது. அதுக்கான வேலைப்பாடுகளும் உள்ளே நடந்துட்டு இருக்கு. சரி, அது எல்லாமே டிடிசிபியா இல்லை சிஎம்டி? அது எல்லாம் டிடிசிபி அப்ரூவ்டு மேம். ஸ்கொயர் ஃபீட் என்ன சார் வரும்? 1699 மேம். அதுலேருந்து இப்போ நீங்கள் காமிக்கிற இந்த கிளிப்ஸ் எல்லாமே முடிஞ்சா பேக்ரவுண்டில் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அது ஒரு வாட்டி ஷோ பண்ண முடியுமா? ஓகே மேம். இந்த பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோலேயே நான் 2 இதில் இருக்கிறது வந்து 140 பிளாட் வேக்கன்ட். ஓகே, இது எல்லாமே ஒன் பாத் பில்டரோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காரனோட ப்ராஜெக்ட். என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் ரிங் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூப்பர் ப்ராஜெக்ட். இல்லை 50 வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். சைட் லொகேஷன்ஸ் எல்லாமே நான் பின் பண்ணுறேன். அவங்களோட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட கொடுத்துருவாங்க. 2வது விஷயம், உங்களை கூட்டிகிட்டு போய் சைட் விசிட்டும் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னன்றது டீட்டெயில் கூட நீங்கள் வாங்கிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். சார் இப்போ எனக்கு இதை பற்றின ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதில் எவ்வளோ புக் ஆயிருக்கு? இதில் வந்து மொத்தம் டோட்டல் பிளாட் வந்து 140 பிளாட் இருக்குது மேம். ஓகே, இது வந்து இப்போ வந்து 15 பிளாட் வந்து ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. லான்ச் அப்பவே புக் ஆயிடுச்சு. ஓகே, மிச்சது மட்டும் மீதி பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் கிரீன்ல இருக்கிறதெல்லாம் புக்டு மேம். புக் ஆயிருக்கு. ஒயிட்ல இருக்கிறதெல்லாம் வந்து வேக்கன்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஏன் நான் கேக்குறேன்னா சில பேர் வந்து இது புக் ஆயிடுச்சு, இது இப்ப இதுல மட்டும் இதுக்கு சொல்வீங்களேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அது பிளாட் நிறைய இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர். இப்போ எனக்கு தோணுன தாட்ஸ் நீங்க கேட்க கூடாது. 50 வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்பி நகர்ல நியர் மாதாவரம் ரிங் ரோட்ல பார்த்தது 50 பிளாட்ஸ் இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேக்கண்டா இருக்கு. ஆனா எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க புக் பண்ண முடியுமோ பண்ணிருங்க. அப்படி இந்த சைட்ல நீங்க பாக்குறீங்களே ஒன் பாத் பில்டர் அண்ட் டெவலப்பர்ஸோடது சூப்பரா இருக்கக்கூடிய மொத்த ப்ராஜெக்ட்ஸ்லயுமே இருந்து உங்ககிட்ட மேக்ஸிமம் இப்போ எவ்வளவு சார் வேக்கண்ட் இருக்கு? இதுல வந்து மொத்தம் 140 பிளாட் 15 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. பேலன்ஸ். ஓகே, ஆனா இதோட ப்ராஜெக்ட்ஸ போட்டு இப்பதான் ஒரு வாரம் தான் ஆகுதா? ஆமா ஆமா, ஒரு வாரம் தான் ஆகுது லான்ச் ஆகி. சண்டே தான் லான்ச் பண்ணாங்க. கரெக்ட்டா சண்டே ஆயிருக்கு. அப்பனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆறதுக்குள்ள மேக்ஸிமம் ஒரு 8 நாள் தான் கிராஸ் ஆயிருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க வர முடியுமோ வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்க காமிச்ச ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். எங்கெங்கயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கோல்டு எப்படி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனோ லேண்டுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அதுல பர்டிகுலரா சிஎம்டிஏ அப்ரூவ்டோட வாங்கணும். அது வித் அப்ரூவ்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த லீகல்ஸ் டாக்குமெண்ட் செக் பண்ணாமல் நான் வாங்க சொல்லவே இல்லை. லீகல்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். லோன் அப்ரூவலும் சூப்பராக கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. டீம் இருக்குது. இவங்களோட ஆஃபீஸை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக டி நகருக்கு நீங்கள் வந்துடலாம். அங்கே கூட ஆஃபீஸ் மூலயமா உங்ககிட்ட ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்க முடியும். இல்லை எனக்கு அதை தாண்டி நான் டேரெக்டாக சைட்டை பார்க்க போகிறேன், தண்ணிலாம் நான் செக் பண்ண போகிறேன், இபி லைன் சொல்லியிருக்கீங்க, இங்கே எங்கென்ன வீடு இருக்குது நான் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே இவங்க ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. வந்தோமா
நீங்கள் புக்கிங்கை கொடுத்தோமா வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாமான்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 year 2 yearsல இந்த இடம் வேறு மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி மெட்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையுமே ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் தான் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து இதுக்கான ப்ளாட்ஸை புக்கிங் எடுக்கிறீங்களோ அந்த 50 sold out ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. ரியலி தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் பிரதர், 2 பேரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ எங்களோட சைட்லேருந்து நாங்கள் வரோம், உங்களோட சைடில் கைட் பண்ணுங்க, என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்க. ரேட் வைஸ் இதுதானா ஃபிக்ஸ்டா இல்லை ஏதாவது இல்லைம்மா நெகோஷியபிள் இருக்கு மேம். அது பண்ணுவீங்களா? நம்மகிட்ட சொல்ற பிரைஸ் இது 2299. பிரைஸை வந்து ஃபைனல் பண்ற இது நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்கள் கம்பெனில தான் பண்ணணும் அது. ஆனால் நான் கம்பெனிக்கு வரேன் அப்படின்னா ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸாக புக் பண்ண போகிறேன், பக்கத்து பிளாட்ஸ் எல்லாம் ஒண்ணா பண்ண போறோம், இல்ல நான் ரிலேட்டிவ்ஸ் என் அண்ணன் தங்கச்சி அக்காக்கெல்லாம் வாங்க போறேனாலும் பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, யார் பாக்குறீங்களோ கண்டிப்பா அதே மாதிரி பெஸ்ட்டாவும் இருக்கும். ஒரு ட்ரஸ்டடான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் தான் நான் வீடியோஸ் போடுவேன்னு உங்களுக்கும் தெரியும். நேரா வாங்க, உங்க டைம் எங்கேயும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு, உங்க மணியை வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நாங்க உங்களுக்கு சேவ் பண்ணி தரோம். ரியலி தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.